நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் பாக்கி இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதியை திமுக நிறைவேற்றல, நாங்க புதிதா எதையுமே கேட்கல, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினால் போதும் என்றெல்லாம் சொல்றாங்க. ஏன் இந்த வாக்குறுதியை அவர்களால் நிறைவேற்ற முடியல? அதாவது திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னா, நிறைவேற்றப்படாத சில தகவல்களை வாக்குறுதிகளை வரும் தேர்தலில் வெற்றி பெற்று நாங்கள் நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது 95% வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டன, 5% நிறைவேற்றப்படலைன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த 5% தான் இதெல்லாம் இருக்குமோன்னு நான் நினைக்கிறேன். அதாவது வேலை வாய்ப்பு இது பண்ணல, பழைய பென்ஷன் திட்டம், நீட் நிறைவேற்றாமை போன்ற நீட்டு ரத்து செய்தல் போன்ற வாக்குறுதிகளை நிறைவேற்றாம இருக்கிறது காரணம் அந்த 5% நம்ம விளையாட்டை கேட்கலாம். ஆனா நாளுக்கு நாள் இவங்களுடைய இன்றைக்கு தினம் கிட்டத்தட்ட 7,000-8,000 பேர் ஓய்வு பெறுகிறார்கள். அந்த காலி இடங்கள் எப்படி நிரப்பப்படும் தெரியாது. அதே சமயத்துல பல்கலைக்கழகங்கள் 50% மேல காலி இடங்கள் நீண்ட காலமா இருக்கு. அதுக்கு இப்ப அரசு கல்லூரி இதுல எல்லாம் 15,000 கௌரவ விரிவுரையாளர்களை நியமிக்கிறாங்க. இந்த 50% காலி இடங்களை எப்ப நிரப்ப போறாங்கன்னு ஒரு வரைமுறையே இல்லாம காலக்கெடுவும் இல்லை. அதே மாதிரி 30% தொழில் வல்லுநர்கள், 30% ஆசிரியர்கள் அவங்க தான் இருப்பாங்க, நியமிக்கப்படுவாங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் வருத்தத்துக்குரியது. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுல 74 வயதுக்காரர் லைப்ரரியனை நியமிச்சிருக்காங்க. 65 வயதானவர்கள் ஓய்வு பெற்றவர்கள் மறுபடியும் நியமிக்கிறாங்க. இதெல்லாம் கவலைக்குரியது. இதை தீர்க்க வேண்டும் அரசாங்கம்னு நாம சொல்றோம். நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. மூத்த பத்திரிகையாளர் பாக்கி குறிப்பிட்டார், அரசு 95% வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றி விட்டோம் என்று முதலமைச்சர் பெருமிதமாக சொல்றார். இப்போ 5% வாக்குறுதி தான் நிறைவேற்றலைன்னா தினம் தினம் ஒரு அமைப்புகள், அரசு ஊழியர்கள் சங்கங்கள், ஜாக்டோ ஜியோவாக இருக்கட்டும், ஃபோட்டோ ஜியோவாக இருக்கட்டும், அதே போல ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள், முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் ஒரு பக்கம் போராட்டம், கல்லூரிகளில் கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்கள், உதவி பேராசிரியர்கள் சங்கத்தினர் தொடர் போராட்டம், மாநில உயர்கல்வி மன்றத்தில் கூட தொடர்ச்சியாக உண்ணாவிரத போராட்டத்தில் இருந்ததையும் அவர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் இருந்ததையும் பார்த்தோம். அதே போல் அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கான அமைப்பு என்று கடந்த மாதம் இங்கே உண்ணாவிரதம் இருந்தாங்க. சென்னையில் எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் அருகில் அவர் உண்ணாவிரதம் இருந்தாங்க. பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும். ஒவ்வொரு அரசு ஊழியர்கள் அமைப்பாக இருக்கட்டும், அரசு கல்லூரி பள்ளி ஆசிரியர்களாக இருக்கட்டும், உள்ளாட்சி பிரதிநிதிகளாக, உள்ளாட்சியுடைய ஊழியர்கள் பணியாளர்கள் சங்கத்தினர்கள், இவர்களெல்லாம் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து போராட்டங்களை நடத்தி கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அவர்களுடைய அந்த போராட்டத்தில் வைக்கிற மிக முக்கிய கோரிக்கைகள் ஒன்று, காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும். ஏன்னால் காலி பணியிடங்கள் அதிகமாக இருப்பது அவர்களுக்கு, இப்போது 10 பேர் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல 4 பேர் 5 பேர் தான் இருந்தாங்கன்னா ஒருவருக்கு பணிச்சுமை என்பது 2 மடங்காகுது. சில இடங்களில் 6 பேர் 7 பேர் கூட காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. காலி பணிகளை ஒரு பக்கம் அதிகரித்து கொண்டே இருக்குது. அரசு சொன்னதே ஒரு 5 லட்சம் பணி நியமனங்கள் என்று. ஆனால் இதுவரைக்கும் நடத்திருக்கிறதே இந்த 4 ஆண்டுகளில் மட்டுமே 78,000 தான் அதிகபட்சமாக அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், உள்ளாட்சி பணியிடங்கள் என்று எல்லாமே ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது அவர்கள் சொன்னதில் சற்றேறக்குறைய 10% தான் அவர்கள் செய்திருக்கிறாங்க. 90% இந்த காலி பணியிடங்கள் அப்படியே தான் இருக்கிறது. அடுத்தடுத்து ஒவ்வொரு மாதமும், இப்போ மே மாதத்தில் ஆசிரியர்கள், அகடமிக் இயர் தான், அந்த கல்வியாண்டை கணக்கில் கொண்டு தான் ஆசிரியர்கள் மற்றும் இந்த பள்ளிக்கல்வி ஆசிரியர் இல்லாத பணியாளர்களுக்கான பணி நிறைவு என்பது வரும். அந்த வகையில் இந்த மாதம் கொஞ்சம் கூடுதலாக 8,144 என்று இருந்தாலும் கூட கடந்த தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதமும் 2000 ஒரு 5,000 வரைக்கும் அது பணி நிறைவானது இருக்கும் அப்படி என்கிற சூழலில் அடுத்தடுத்து அதிகரிச்சுக்கிட்டே வருது. என்ன செய்ய போகிறாங்க? அரசு ஊழியர்களுக்கு சுமைன்னு சொல்கிறாங்க. நம்மோடு அரசு ஊழியர்கள் சங்கங்களுடைய கூட்டமைப்பான ஃபோட்டோ ஜியோனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அமிர்தகுமார் இணைந்திருக்கிறார். சார், நீங்கள் தொடர்ந்து போராட்டங்களையும் முன்னெடுத்துட்டு வரீங்க, அரசுக்கும் வலியுறுத்தல் கொடுத்துட்ருக்கீங்க காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று. இன்றைக்கு ஒரு 8,144 பேர் பணி நிறைவு பெறாங்க. இப்போ அரசு ஊழியர்களுக்கு இன்னும் பணிச்சுமை அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் உங்களுடைய கோரிக்கைகளுக்கு அரசு செவிசாய்க்க மறுக்குது? சார் வணக்கம் சார். சார் நியூஸ் தொகுப்பாளருக்கும் தமிழ் சேனல் டிவி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். நீங்க கேட்ட கேள்வி சரியான கேள்வி. நீங்க 8,144 பேர் நீங்க பணி ஓய்வு பெறுகிற செய்தி தினசரி நாளிதழ கூட வெளில வந்திருக்கு.
இதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். ஏறக்குறைய 5 லட்சத்துக்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. நாங்கள் ஒரு முறையும் இந்த கோரிக்கை தொடர்ந்து வச்சிருந்தாலும் கூட அரசு இதை செவிசாய்க்க மாட்டாங்க. என்ன முக்கியமான காரணம்னா, அவங்க பாக்குற ஒரே விஷயம் செலவினங்களை குறைக்கணுங்கிற நோக்கத்துல மட்டும்தான் பாக்குறாங்களே தவிர, வேலைப்பளு அதிகமாக இருக்கு, நம்ம வேலை குறையுது, மற்ற விஷயங்களை பத்திலாம் அவங்க கன்சிடர் பண்றதே இல்லை. இன்னும் சொல்ல போனால் 4 பேர் பார்க்க வேண்டிய வேலையை ஒருவர் பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். இன்னும் பார்த்தீங்கன்னா அமைச்சு பணியாளர் பார்த்தீங்கன்னா 4 டேபிள் பார்க்கறதுன்னு ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 12 பேருக்கு வேலை பார்த்தாங்கன்னா ஒரு ஓய்வு பணியிடம் கட்டாயம் இருக்கணும். பல அலுவலகத்தில் இல்லை. கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கு மேற்பட்ட பணியிடங்கள் காலியாகத்தான் இருக்கு. சமீபத்தில் கூட நாங்கள் 3/4/2025 ஒரு மிகப்பெரிய தர்ண மாலை நேர ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். இந்த ஆர்ப்பாட்டத்தை வெட்டி 25/4/2025 அன்று ஒரு நாள் முழுவதும் ஒரு தர்ணா போராட்டத்தை நடத்தினோம். அதை ஒட்டித்தான் மறுநாள் சட்டமன்றத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் 9 கோரிக்கைகளை அறிவித்தார்கள். நாங்கள் கேட்ட கொள்கையோட கேட்காத கோரிக்கைகளும் சேர்த்து அறிவித்தார்கள். இருந்தாலும் நாங்கள் மறுநாள் சென்று முதலமைச்சர் சந்தித்து கேட்ட கோரிக்கைக்கு நன்றி தெரிவித்து விட்டு மீதி இருக்கின்ற கோரிக்கையையும் வலியுறுத்தி கேட்கின்ற போது காலி பணியிடங்கள் தொடர்பாக முதலமைச்சர் எந்த உத்தரவையும் தற்போது வழங்க இயலாது என்றுதான் கூறியிருக்கிறார்கள். என்ன காரணம் எனில், கடந்த ஆண்டு பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா 75,000 பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று 2026க்குள் என்று கூறியிருந்தார்கள். இந்த நிதிநிலை அறிக்கையிலும் 40,000 பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று கூறியிருக்கின்றார்கள். ஆனால் இருக்கின்ற காலி பணியிடங்கள் ஏறக்குறைய 5 லட்சத்துக்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் தற்போது இருக்கிறது. இதை நிரப்புவதற்கு உண்மையிலேயே அரசு மெத்தனமாகத்தான் இருக்கிறது. உண்மையிலேயே போர்க்கால நடவடிக்கை எடுத்து இதை நிரப்ப வேண்டும். என்ன காரணம் எனில், இப்போது வேக்கண்ட் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் அதை நிரப்புவதற்கு முயற்சி செய்யாமல் வெளி முகமை, அதாவது அவுட் சோர்சிங் மூலம் தான் பல்வேறு பணியிடங்கள் நிரப்பப்படுகிறது. அது அந்த அவுட் சோர்சிங் மூலம் நிரப்பும் போது என்ன பிரச்சனைகள் வருதுன்னா, அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸே இருக்காது. இப்ப அவுட் சோர்சிங் மூலமாவோ, அதாவது வெளி முகமை மூலம் சிறப்பு ஊதியம், மதிப்பூதியம், தொகுப்பூதியம், தினக்கூலி மூலம் பணியாளர் நியமனம் செய்யும் போது பணியிடங்களை வேலைகளை வாங்குகிறார்கள். என்ன சொல்லப்படா, நேர காலம் இல்லாமல் அவர்கிட்ட பணியிடத்தை வேலையை வாங்குகிறார்கள். அது எல்லாம் சரியாக இருந்தாலும் கூட அவருக்கு என்று ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்காது. ஒரு உதாரணமாக நான் குறைவாக சொல்லவில்லை, ஒரு டெம்பரரியா வேலை பார்க்கிற ஒருத்தர் அலுவலகத்தில் பணியாற்றும் போது பல லட்சம் ரூபாய் கையாளர் சென்று விட்டால் அவரிடமிருந்து பணத்தை பிடிப்பதற்கான வாய்ப்பே இல்லை. அவர் என்ன நினைக்கிறார், ஓய்வூதியமே நமக்கு கிடையாது, நமக்கு அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று வந்தவரை ஆதாயம் நினைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுகிறது. ஆகவே இதையெல்லாம் அரசு தடுத்து நிறுத்த வேண்டுமெனில், பணியை சிறப்பாக செய்ய வேண்டுமெனில் நிச்சயமாக காலி பணியிடங்களை நிரப்புவது அரசுடைய கடமை என்பதை நிச்சயமாக உணர வேண்டும். இன்னும் சொல்ல போனால் சமீபத்திலெல்லாம் கூட அரசாணை வெளியிடப்படுகிறது. ஒரு சில துறைகளில் பணியிடும் போது நிரந்தர பணியிடங்களாக மாற்றப்படுகிறது. ஆனால் அதில் உள்ள சில சூட்சுமங்களும் இருக்கிறது. என்ன காரணம் எனில், தற்பொழுது பணியிடங்கள்ல இருக்கின்ற பணி ஓய்வு பெற்ற பிறகு அந்த பணியிடத்தை நிரப்பாமல் ஒழிவிடை பணி, அதாவது வேனிஷிங் போஸ்டாக அரசு அறிவித்து வருகிறது. அதாவது பணியிலிருந்து ஓய்வு பெற்று விட்டால் அந்த பணியிடம் இனிமே எந்த காலத்திலும் நிரப்பப்படாது என்று சமீபத்தில் கூட கல்வித்துறை வெளியான அரசாணையில் தெளிவாக கூறியிருக்கின்றார்கள். அதே போல மாநகராட்சி, நகராட்சியில் ஏறக்குறைய 21 மாநகராட்சியில் 34,000க்கு மேற்பட்ட பணியிடங்களில் தற்பொழுது 4,000 சொச்சம் பதவிகள் மட்டும்தான் நிரந்தர பணியிடங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மீதி பணியிடங்கள் எல்லாம் இந்த அவுட் சோர்சிங் மூலம் நியமனம் செய்கின்றார்கள். வேனிஷிங் போஸ்ட், அதாவது அதிகமாக அந்த துறையில் தற்போது அரசு அறிவித்திருக்கிறது. இதையெல்லாம் நிச்சயமாக அரசு கவனித்துக் கொள்ள வேண்டும். அரசுடைய பணியை சிறப்பாக செய்ய வேண்டும் எனில் காலி பணியிடங்களை நிரப்புவது மிக மிக முக்கியம் என்பதை அரசு நிச்சயமாக உணர வேண்டும். இதை வலியுறுத்தி நாங்கள் தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தி வந்திருந்தாலும் கூட உண்மையிலேயே அரசு இதுவரை அது சம்பந்தமாக செவி சாய்க்கவில்லை என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் பார்க்கின்ற ஒரே ஒரு விஷயம் செலவு மட்டும்தான் கணக்கில் எடுக்கிறார்கள். யதார்த்தம். நன்றி திரு அமிர்தகுமார். செலவை மட்டுமே கணக்கில் பார்க்கிறார்கள். அரசு ஊழியர்களுக்கு ஏற்படுகிற சிரமத்தை கவனத்தில் கொள்ளவில்லை. காலி பணியிடங்களை வாக்குறுதி கொடுத்தபடி நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். நம்மோடு அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் சங்கங்களினுடைய கூட்டமைப்புடைய ஜாக்டோ ஜியோனுடைய ஒருங்கிணைப்பாளர் வெங்கடேசன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இன்றைக்கு மட்டுமே 1144 பேர், சற்றேறக்குரிய 6.5 லட்சம் காலி பணியிடங்கள் இருக்கிறதா நீங்கள்லாம் சொல்றீங்க. மாற்று ஏற்பாடு அரசு செஞ்சிருக்காங்களா? இந்த பணி நிறைவு பெற்றவர்களுக்கான அந்த பணியை யார் செய்ய போறா? உங்களுக்கு சுமையா? வணக்கம். 8134 பேர் மே மாதத்தில் மட்டும் பணியிலிருந்து ஓய்வு.
மே மாதத்தில் வேணா ஏற்கனவே நாங்கள் பிறந்த அந்த நேரத்தில் அந்த பெர்த் சர்டிஃபிகேட் கிடையாது. பள்ளியில் அந்த தலைமை ஆசிரியர் என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுப்பாரோ அதுதான் டேட் ஆஃப் பர்த்து. ஏறத்தாழ எல்லாருமே ஏப்ரல் மே ஜூன்லேயே பணி நிறைவு, பின்னாடி தான் டேட் ஆஃப் பர்த் என்பது பெர்த் சர்டிஃபிகேட் என்பது கட்டாயமாக இருக்கு. அந்த அடிப்படையில் அந்த மே மாதத்தில் வந்து பணி ஓய்வு என்பது அதிகமாக இருக்கும். அரசோட புள்ளி விவரங்கள் படி 4.5 லட்சம் அரசு பதவியேற்று கடந்த 4 வருடங்கள்ல ஏறத்தாழ 1,20,000 அரசுடைய புள்ளி விவரப்படியே 4 லட்சம் இருக்கிறது. ஆனால் அரசு ஊழியர்களுடைய மற்றும் சங்கங்களுடைய தகவல் 6 லட்சமாக இருக்குது. ஆனால் அரசு சொன்னது 2021 3 லட்சம் காலியிடம் இப்போ இருக்குது, நாங்கள் 2 லட்சம் புதிய பணியிடங்களை உருவாக்குவோம் என்றெல்லாம் சொல்லி 5 லட்சம் பணியிடங்களை உருவாக்குவோம் இந்த 5 ஆண்டு காலத்துக்குள்ளன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த 4 ஆண்டுகளில் மட்டுமே அனைத்து பார்க்குறப்ப சற்றேறக்குரிய 78,000. இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே நடப்பாண்டில் 40,000 சொல்லியிருக்காங்க. இப்போ அரசு சொன்னது என்ன, செய்திருக்கிறது என்ன என்பதை இதன் மூலமாகவே அரசனுடைய புள்ளி விவரத்தின் அடிப்படையிலே நாம் எளிதில் தெரிந்து கொள்ளலாம். அதிலே நேரத்தில் அதிகமான பணியிடங்கள் என்பது குரூப் டின்னு சொல்லுவாங்க, பிரிவு 4. அதில் மட்டுமே சற்றேறக்குறைய இந்த 6 லட்சத்தில் 2 லட்சத்திற்கு மேலே அவர்கள் மட்டுமே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ அண்மையில் அதுக்கான ஒரு அறிவிப்பு, பணி நியமனத்துக்கான அறிவிப்பு இருந்தாங்க. அதில் 3,935 பணியிடங்களுக்கான குரூப் டி பணியிடங்களுக்கான கிராம நிர்வாக அலுவலர், அப்புறம் தட்டச்சர் உள்ளிட்ட பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்துச்சு. ஆனால் இருக்கிறதே ஒரு குறைந்தபட்சம் ஒரு 10,000 நியமனம் செய்யணும், 2 லட்சம் கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப ஏன் அரசு இந்த விஷயத்தில் ஒரு மெத்தனம் காட்டுது அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காங்க. அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு பணியிடங்கள் காலியாக இருப்பது என்பது அவர்களுக்கு ஒரு பணிச்சுமை. அவர்களுக்கு பணிச்சுமை ஒரு பக்கம் இருக்குது. மக்கள் அவர்களிடம் ஒரு திட்டங்களுக்கான விண்ணப்பத்தை கொடுத்து விட்டோ அல்லது ஏதோ ஒரு உதவித்தொகைக்கான விண்ணப்பங்களை கொடுத்து விட்டோ காத்திருப்பது அதுக்கு ரொம்ப காலதாமதமாகுது. நேரடியாக மக்களை அது பாதிக்குது. ஒரு பக்கம் அரசு ஊழியர்களுக்கு பணிச்சுமை, அடுத்து மக்களை பாதிக்கும் என்கிற நிலைமை இருக்குது. நம்மோடு அரசியல் விமர்சகர் நந்தகுமார் இணைந்திருக்கிறார். சார், 2021 திமுக தேர்தல் வாக்குறுதியில் சொன்னது ஒன்றாக இருக்குது. இன்றைக்கி 2025 வரை அதில் நிறைவேற்றவில்லை, 10% கூட நிறைவேற்றலை அப்படின்னு சொல்கிறாங்க. வாக்குறுதியை நிறைவேற்றாத திமுக அரசு என்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லை, இது நியாயமான குற்றச்சாட்டு தான். ஏன்னா இவங்க போன தடவை 2021 தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்ததுல மெயினான வாக்குறுதி என்னன்னு கேட்டீங்கன்னா 3 லட்சம் பணிகள் அரசாங்க பணிகள் காலி இருக்கு, அதனால நாங்க அதை ஃபில் பண்ணுவோம். அதோட மட்டும் இல்லை, இன்னும் 2 லட்சம் போஸ்ட்டை கிரியேட் பண்ணுவோம். அப்ப இந்த 5 வருஷத்துல 5.5 லட்சம் கவர்மெண்ட் போஸ்ட் திமுக அரசாங்கத்தினால பணியிடம் நிரப்பப்படும் சொன்னாங்க. அது இளைஞர்கள் மத்தியில ஒரு பெரிய அளவுக்கு வரவேற்பு பெற்றிருந்துச்சு. ஏன்னா 1000 அதாவது 40,000 போஸ்டிங் தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அவங்க சேரக்கூடிய ஒரு 70,000 ஜாப்னா கூட அதுல 30,000 பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ். இப்ப இதுல இன்னொரு என்ன பிரச்சனைனா, இந்த கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸை ஃபில் பண்ணும்போது எந்த இடத்துலயுமே இவங்க ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஆனா இவங்க பேசுறது பூராமே சமூக நீதின்னு பேசுவாங்க. இந்த கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் சமூக நீதிக்கு ஒரு பெரிய சம்மட்டி அடிக்கிறது இந்த கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ். எந்த இடத்துலயும் அவங்க எந்த ரிசர்வேஷனையும் பர்மனன்ட் எம்ப்ளாயிஸ்க்கு ஃபாலோ பண்ற மாதிரி இன்னைக்கு கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ்க்கு ஃபாலோ பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அப்போ இளைஞர்களுடைய கனவுல பல லட்சக்கணக்கான தமிழக இளைஞர்களுடைய கனவுல மண்ணை அள்ளி போட்டிருக்காங்க. அதாவது இன்னொரு என்னன்னா, நம்மளுடைய கவர்மெண்டோடைய சாங்ஷன் ஸ்ட்ரென்த் 2022-23 14 15 லட்சம். ஆனா அன்னைக்கு இருந்த எம்ப்ளாயிஸ் பாத்தீங்கன்னா வெறும் 9 லட்சம் பேர் தான். அப்ப சற்றேறக்குறைய உங்களுக்கு ஒரு 5 to 6 லட்சம் போஸ்டிங் 2023 காலி இடங்கள் இருக்கு. இப்ப 2023-4 முடிஞ்சது, 4-5 முடிஞ்சது, இப்ப 5-6 முடிய போகுது. அப்போ இவங்களுக்கு இந்த மாதிரி எம்ப்ளாயிஸ ஏன் இவங்க ஃபில் பண்ண மாட்டாங்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதற்கு சொல்லக்கூடிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நிதிச்சுமை. நம்மளுடைய இந்த ஆண்டு பட்ஜெட்டை எடுத்து பார்க்கும்போது இலவசங்களுக்கும் மானியத்துக்கும் மட்டுமே 1,54,000 கோடி. இப்ப நீங்க மகளிருக்கு அந்த 1,000 ரூபாய் கொடுக்கிற திட்டத்திலே பாத்தீங்கன்னா சற்றேறக்குரிய ஒரு வருஷத்துக்கு 16,200 கோடி ரூபாய் நம்ம இன்னைக்கு கொடுக்குறோம். மாசத்துக்கு 1,350 கோடிங்கும் போது
அப்ப அரசாங்கத்தினுடைய பணத்தை பூரா நீங்க எடுத்து வந்து எல்லாத்துக்கும் எந்த ஒரு திட்டமா இருந்தாலும் 1000 நீங்க கொடுக்கும் போது இன்னைக்கு அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க அப்புறம் எங்க இருந்து காசு வரும்? நம்மளுடைய எக்ஸ்பெண்டிச்சர் பட்ஜெட்டே வந்து பாத்தீங்கன்னா 4,39,000 கோடி. ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் பாத்தீங்கன்னா 3,73,000. அந்த 3,73,000 கோடியில 1,54,000 கோடி வந்து சப்சிடி. ஏறக்குறைய 42% வந்து இந்த மாதிரி இலவசங்கள் காசா கொடுக்கறதுக்கும் மானியங்கள் கொடுக்கறதுக்குமே போயிருச்சுன்னா எங்க இருந்து இவங்களால வந்து வேலை வாய்ப்பை வந்து கிரியேட் பண்ண முடியும்? அது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியா வருது. அடுத்தது நன்றி திரு நந்தகுமார்.